Taste the Daily. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். உங்களுக்கு தேவைன்னா டெல்லிக்கு போய் காலில் விழுந்து உங்க காரியத்தை சாதிச்சுட்டு வந்துடுறீங்க. அதிமுக வந்து சிறுபான்மையினருக்கு எதிரானதுன்னு சொல்றீங்க. நீங்க பொளக்கடை வழியாவே கோயிலுக்கு போனவங்க செந்தில் பாலாஜி மீது கேஸ் கொடுத்துருக்காரு. அதிமுகவா பிஜேபியா இல்ல வேற ஏதாவது ஆம் ஆத்மி கட்சி வந்து கொடுத்தாங்களா? அப்ப இருந்த திமுக தான். நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, அந்த கேஸ்ல அவர் மாற்றாரு. நீங்க வரிசையா வாசல்ல இள வீட்டுல போன மாதிரி அத்தனை அமைச்சர்களும் காலங்காத்தால 8 மணிக்கு அங்க போய் உட்கார்ந்தீங்களா இல்லையா? இந்த இடத்துல போட்டிட்டா தோத்துறங்கிற பயம் வந்துருச்சா? கருணாநிதி அவர்கள் தேர்தலில் போட்டியிடாத ஒரு தேர்தல் இருக்கிறது, அதை பற்றி என் மக்கள் பேச மாட்டேங்கிறாங்க. வீடு வீடா போய் என்ன கேட்டாரு? கடவுள் இருப்பது உண்மை என்றால் எம்ஜிஆர் மீண்டு வருவார், அவர் வரும்போது நீங்கள் எனக்கு இந்த ஆட்சியை கொடுங்க, நான் திரும்ப அவர்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி போய் கேட்டார். நட்பு ரீதியா கேட்டிருக்கலாம். நட்பு ரீதியா அப்ப நீங்க அதிமுக ஜாயின் பண்ணிருக்கணும். திமுக கொடி என்பது உங்க கட்சி கொடி இல்ல, திருட்டு கொடியா இருக்குது. வெட்டமலை சீனிவாசன் திருடி நீங்க அந்த கொடிய வாரிசு கோட்டால முதலே கொண்டு வந்துட்டாங்க. கோட்டா சிஸ்டத்துல மட்டுமே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது திமுக குடும்பம். அதிமுகவினர் மட்டும் தான் மக்களோட மக்களாக ஃபீல்டில் நிக்கிறாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்லாதீங்க. நிதிக்கு பேண்ட தட்டி விட்டதை வந்து போட்டோ போட்ட மக்களால யார் அந்த சார்னு ஏன் இன்னும் பதில் சொல்ல முடியல? யாராவது ஒரு அமைச்சர்கிட்ட போய் கேட்க சொல்லுங்களேன். உங்களுக்கு வந்தா ரத்தம், இதே அதிமுகவினருக்கோ பொதுமக்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? திமுக கொடி கட்டி வந்தது, ஆனால் திமுக பேட்டி கொடுக்குறான். நீங்க புலன் விசாரணை நீங்க செய்வீங்களா இல்ல அக்யூஸ்ட கூப்பிட்டு உட்கார வச்சு பேச வைப்பீங்களா? நான் சொல்றேன், இந்த 10 நாட்கள்ல 55 கேஸ்க்கு போக்சோ கேஸ் வந்திருக்குன்னா இதை நீங்க எங்க போய் சொல்லி? இது தமிழகத்துக்கு தலைகுனிவு இல்லையா? உங்களுக்கு பெண்கள் இங்கே பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு திமுக கொடி கட்டி விட்டால் அவர்கள் வெளியில் வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையை ஊட்டியது திமுகவினரா வேற யாரா? எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம இன்னைக்கு ஒருத்தர் வந்து துணை முதல்வராக வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப அவங்க பேர்ல எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லையா? கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் திரு ஃபாத்திமா அலி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கிறோம். சமீபத்தில் ஈரோடு கிழக்கு தேர்தல் நடந்திருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா திமுக அபார வெற்றி பெற்றிருக்கு. எதிர்கட்சியா இருக்கு அதிமுக வழக்கம் போல போட்டியிடல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. தொடர்ச்சியா வந்து இடைத்தேர்தலாம் புறக்கணிச்சுட்டே இருக்காரு எடப்பாடி அவர்கள். 10 தேர்தல் தோல்வி எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அப்ப இன்னைக்கு ஆளுங்கட்சி குற்றம் சாட்டிட்டு வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதற்காக இடைத்தேர்தல் ஏன் போட்டியிடக்கூடாது முடிவு பண்ணிட்டாரு? இல்ல இடைத்தேர்தல் போட்டியிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏதோ அதிமுக தான் முதல் முறையாக உலக வரலாற்றிலேயே அதிமுக தான் இடைத்தேர்தலை புறக்கணித்த கட்சியாக பேசி இந்த திமுக வந்து புரபகண்டா பண்ணுறதெல்லாம் அவர்களுடைய வரலாற்றை திரும்பி பார்க்கணும். அவர்கள் எத்தனை ஆர்கே நகர் முதற்கொண்டு அவங்க வந்து நிக்காம போன வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. மேலும் இவர்கள் வந்து பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாரை பார்த்து பல்வேறு விதமான கருத்துக்களை இவர்கள் அவதூறான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அண்ணன் எடப்பாடியார் நீங்க பாத்தீங்கன்னா நின்ன எலெக்ஷன்ல இது வரைக்கும் எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்காரு. அவர் கிளை செயலாளராக இருந்து இவ்வளவு தூரத்துக்கு ஒரு சிஎம் வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு 53 வருடங்கள் ஆகி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெருமையான கட்சியினுடைய தமிழ்நாட்டை 30 வருடங்களுக்கு மேலாக ஒரு கட்சியினுடைய தலைவராக இன்னைக்கு வந்து அவர் நின்று கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய கடின உழைப்பு, கட்சிக்கு அவர் உழைத்த அந்த ஒரு அந்த பாரம்பரியம் எல்லாத்தையுமே விட்டுட்டு அவரை பற்றி அவதூறு கருத்துக்களை பரப்புகிறார்கள் என்றால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிக வலுவான நிலையில் இருக்கிறார் என்பதுதான் இதை வெளியில முதல்ல புரிய வைக்குது. இப்ப நீங்க சொன்ன கருத்துல இருந்து வர்றேன், தொடர்ச்சியா வந்து எடப்பாடி அவர்கள் ஜெயிச்சிட்டே வர்றாரு. இந்த இடத்துல போட்டிட்டா தோத்துறங்கிற பயம் வந்துருச்சா அவருக்கு? இடைத்தேர்தல் தோட்டி விட்டா தோல்வின்றது எல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஏற்கனவே அம்மையா ஜெயலலிதா இருந்த போது இந்த கருத்தை கூறியிருக்கிறார். ஆளும் கட்சியினர் இருக்கும் போது இங்க ஓட்டு கிடைக்காது, அதனால நாங்க வந்து அது ஓட்டு கிடைக்காது, இங்க நடைமுறை சீர்கெடும், தேர்தல் நடைமுறை சீர்கெடும் என்ற காரணத்தினால் நாங்கள் பங்கு கொள்ளாமல் இருக்கிறோம் என்ற கருத்தை அதிமுகவில் அம்மா புரட்சி தலைவியும் சொல்லியிருக்காங்க, திமுகவில் கருணாநிதி அவர்களும் கூறியிருக்கிறார். சோ ஒரு சில இடைத்தேர்தல்களை எதிர்கட்சிகள் புறக்கணிப்பது என்பது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் தான். ஆனா எல்லாம் வந்து தோல்வியின் பயம் அப்படின்னு சொன்னாங்கன்னா முதல் தேர்தலிலேயே தோற்றவர் தான் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். 84 முதல் தேர்தலில் தோற்றவர். இன்னொன்னு ஒரு தவறான வரலாறு வந்து தமிழ்நாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இன்ன தேர்தலெல்லாம் அவர் வந்து கருணாநிதி அவர்கள் வந்து ஜெயித்தாரு அப்படின்னு. கருணாநிதி அவர்கள் தேர்தலில் போட்டியிடாத ஒரு தேர்தல் இருக்கிறது, அதை பற்றி என் மக்கள் பேச மாட்டேங்கிறாங்க. 1984 தேர்தல் கேட்டா சொல்லுவாங்க மேலவை உறுப்பினராக இருந்தான்னு சொல்லுவாங்க. ஆனால் மேலவை உறுப்பினராக இருந்ததால் மட்டும் அவர் வந்து போட்டியிடாமல் இருந்தது. ஏற்கனவே இதெல்லாம் நிறைய பேரை கேன்சல் பண்ணி மேலவை உறுப்பினரை வந்து ராஜினாமா செய்ய சொல்லி நிக்க சொன்னது வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. அப்போ அது ஏன் பண்ணல? அந்த சூழ்நிலையில் தலைவர் வந்து புரட்சி தலைவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த காரணத்தினால் அப்ப அவருக்கு எதிர்த்தாப்புல போட்டி, அதாவது உடல்நிலை சரியில்லாமல் மக்களை சந்திக்காமல்
195 சீட்டுக்கு மேல எடுத்தது வந்து அதிமுக, வரலாறு படைத்த அதிமுக. அப்ப அந்த தேர்தல்ல கருணாநிதி அவர்கள் தேர்தல் நிற்கல. என்ன காரணம் சொல்லிட்டாரு? ஆனா தெரு தெருவா போய் வீடு வீடா போய் என்ன கேட்டாரு? கடவுள் இருப்பது உண்மை என்றால் எம்ஜிஆர் மீண்டு வருவார், அவர் வரும்போது நீங்கள் எனக்கு இந்த ஆட்சியை கொடுங்க, நான் திரும்ப அவர்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி போய் கேட்டாரு. நட்பு ரீதியா கேட்டிருக்கலாம். நட்பு ரீதியா அப்ப நீங்க அதிமுக ஜாயின் பண்ணிருக்கணும். நட்பு ரீதினா நீங்க முதல்ல அவரையே வெளியில அமிச்சீங்க. அவரை வந்து நீங்க வந்து பேசலையா? நீங்க மலையாளத்தான் நீங்க பேசலையா? புரட்சி தலைவரை பார்த்து கணக்கு கேட்டார் என்ற காரணத்தினால் நீங்க என்னென்னலாம் பேசி வெளியில அமிச்சீங்க. அப்புறம் நட்பு என்ன வந்துச்சு? புரியுதுங்களா? அப்போ நீங்க வந்து எம்ஜிஆர் பேரை வச்சு பிச்சை கேட்ட காட்சி தானே திமுக. எம்ஜிஆர் பேரை வச்சு பிச்சை கேட்டவர் தானே கருணாநிதி. அப்போ இவர்களெல்லாம் வந்து எப்படி பேச முடியும்? இப்போ இவங்க நினைக்கிறேன் ஒரு நட்பு ரீதியா கேட்டுக்கலாம். நட்பு ரீதியா நீங்க திமுகல இருந்து ஏன்னா அடுத்த அதிமுக அடுத்த தலைவர் யாரும் தெரியல, அந்த கேள்விக்குறி இருந்தனால கூட கேட்டிருக்கலாம். இல்லங்க நீங்க எம்ஜிஆர் நண்பருங்க. கரெக்ட்டுங்க. நீங்க திமுகல தலைவர் இல்லாம இருந்த போதே, அண்ணாதுரை அவர்களுடைய மறைவுக்கு பின் திமுகவுல தலைவர் இல்லாத போதே 6வது கட்ட தலைவராக இருந்த உங்களை தலைவராக்கி முதல்வராக்கினது யாரு? புரட்சி தலைவர் தானே. அதுலயே அவர் பிச்சை போட்டுட்டாரு, அங்கேயே கொடுத்துட்டாரு. புரட்சி தலைவர் வந்து அந்த பொன்மனச்செம்மல், அந்த பொன்மனச்செம்மல்னா என்ன சொல்றாங்க? கொடுத்து சிறந்த கரங்கள்ன்றத முதல்ல இன்னைக்கு திமுக வாழ்ற வாழ்க்கையை பிச்சை போட்டதே புரட்சி தலைவர் தான். அவருக்கு சொல்லிதானே அந்த 5 பேரையும் ஓடம் கட்டிட்டு இவரு முன்னால வந்தாரு. அப்ப அது செய்தது யாரு? அப்போ புரட்சி தலைவர் அவருடைய பிச்சையில் வந்துட்டு அவருக்கு உடம்பு சரியில்லாத போது திரும்ப நீங்க வந்து எனக்கு ஓட்டு போடுங்க, நான் நல்லாட்சி தரேன், ஏதாவது ஒண்ணு பேசாம புரட்சி தலைவர் பேரை வைத்து தானே நீங்கள் போய் கேட்டீங்க. இன்னொன்னு, நீங்க அந்த தேர்தல்ல நீனா தோத்துடுவீங்க என்ற பயத்துல நீங்க தேர்தல்ல நிக்கல. இதெல்லாம் ஒரு வரலாறுன்னு வச்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்களா? ஓகேவா? ஒரு விஷயம், ஒண்ணு புரட்சி தலைவர் போட்ட பிச்சையில நீங்க வந்தீங்க. இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் கோட்டால வந்திருக்கிறாரு. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவரு கோட்டா. இப்போ மகனை வந்து முதல்லயே கொண்டு வந்துட்டாங்க. வாரிசு கோட்டால முதலே கொண்டு வந்துட்டாங்க. கோட்டா சிஸ்டத்துல மட்டுமே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது திமுக குடும்பம். இவர்கள் கூறுவதை இவர்கள் கூறுகின்ற விமர்சனங்களுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியமோ தேவையோ அதிமுகவுக்கு இல்லை. பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் இல்லை. 2026 அதை மிக பலமாக நிரூபிக்கும் என்பது என்னுடைய தெளிவான கருத்தாக நான் இங்க தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இவங்க சொல்றது எல்லாமே போய் ஒரு மீடியாவை கட்டமைச்சு வச்சுக்கிட்டு அந்த மீடியா மூலமாக நீங்க வந்து இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி என்ன நல்லது செய்தாலும், இப்போ இதை கூட நான் என்ன பண்ண, அத்திக்கடவு விஷயத்தை கூட நீங்க பார்த்தீர்கள் என்றால் இவங்களை வந்து இப்ப ஆளும் கட்சியை வந்து அவர்கள் பாராட்டாமல் விவசாயிகள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களை புகழ காரணமா இருக்கிறதுனால அந்த வைத்தரசுல கூட பண்ணிருக்கலாம் இல்லையா? ஏன்னா இங்க என்னன்னா இன்னைக்கு நடக்கின்ற அரசியல் சோசியல் மீடியா வச்சு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அரசியலாக திமுக மாத்தி இருக்கிறது. அப்போ அவர்கள் வந்து ஒரு கட்டுக்கதையை அவர்கள் அவிழ்த்து விட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்னைக்குமே. அதாவது என்ன சொல்றீங்க, ஏதோ ஒரு ஊர்ல இருந்து போட்டிருக்காங்க திருவாரூர் வரை அப்படின்னு போட்டு எந்த தேர்தலும் தோற்காதவர். நீ தேர்தலே நிக்கல, பயந்து போய் தேர்தலை நிக்காம ஓடி போன நீங்கள் அதிமுகவை பற்றி பேசுவதற்கோ அண்ணன் எடப்பாடியார் பற்றி பேசுவதற்கோ உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆளுங்கின்ற திமுக ஆட்சி மேல ஏற்பட்ட அழிக்க இருக்கிறீங்க, அதெல்லாம் வெளிக்கொண்டு வரலையா அதிமுக? அதெல்லாம் வெளிக்கொண்டு. ஏன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கள்ளச்சாராய சாவு நடந்துச்சு. அது கிட்டத்தட்ட அது தமிழ் இந்தியாவே பெருசா பேசுனுச்சு. அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண ஆள் இல்லையே மேடம். இல்ல எக்ஸ்போஸ் பண்ண போட்டி இருந்தா கண்டிப்பா அதிமுக வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. இப்ப ஈரோடு இடைத்தேர்தல் அதே நிக்கலன்றீங்க. இப்ப நடக்கிற ஏற்பட்ட அலிகேஷன் திமுக மேல இருக்கு, அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணலாம். நிறைய விஷயம் இருக்குங்க. இப்போ திமுக மேல நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா, சில பல குட்டி குட்டி கட்சிகள் இருக்காங்க, சில தேசிய கட்சிகள் எல்லாம் இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா சோசியல் மீடியால மட்டுமே அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரங்களை மேற்கொள்ற மாதிரி ஒரு சில ஆட்களை வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இல்லைன்னா திமுக என்ன பண்ணுது, தனக்கு சார்ந்த கட்சி ஆட்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு சாதகமாக ஜால்ரா போடக்கூடிய வேலையை சிறப்பா செய்துட்டு இருக்காங்க. அதிமுகவினர் மட்டும் தான் மக்களோட மக்களாக ஃபீல்டுல நிக்கிறாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்லாதீங்க. ஏங்க முதல்ல நின்ன விமர்சனங்களை யார் வைக்கிறாங்க? இல்ல மக்கள் விமர்சனங்களை செய்யவில்லை. மக்கள் சார்பில் இந்த கட்சியினர் தான் விமர்சனங்களை வைக்கிறார்களே ஒழிய மக்கள் விமர்சனங்கள் செய்யவில்லை. ஏன்னா நீங்க சொல்ற அதே கள்ளச்சாராய சாவுக்கு முதல்லயே அங்க இருக்கக்கூடிய செந்தில் அவர்கள் வந்து ஒரு லெட்டர் கொடுத்திருந்திருக்காரு இல்லையா? இது கேள்வி நேரத்தில் இதை எழுப்புங்கள், இங்க வந்து கள்ளச்சாராயம் மற்ற விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று கொடுத்த பொழுது அதை எடுக்காதது யாருடைய தவறு? திமுக அரசுடைய தவறு தானே. அப்போ அது திரும்ப அது இந்த கள்ளச்சாராய நிகழ்வு நடந்தவுடன் அவர் அதையும் கேள்வி கேட்டார். அவையில் கேள்விக்கு எழுப்பப்பட்டதாக இல்லையா? அப்போ அதிமுக எதை கொண்டு வந்தாலும் அதை இருட்டடிப்பு செய்யக்கூடிய வேலையை இவர்கள் வந்து காவல்துறையை ஏவல் துறையாக கையில் வைத்துக் கொண்டு இவர்கள் இப்படி செய்து கொண்டிருந்தால் நாங்க என்ன பண்ணுவோம்? அதிமுக மக்களோட மக்களாக நாங்க நிக்கிறோம், மக்களோட மக்களாக ஃபீல்டில் நிக்கிறோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யார் அந்த சாரு? இது எவ்வளவு பெரிய கேள்வி அலையை எழுப்பியது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்து ஆன்லைன்ல மட்டும் இந்த இதை கொடுக்காம இருந்தாங்கன்னா, புகாரை பதிவு செய்யாமல் இருந்திருந்தால் இது வெளியிலேயே வந்திருக்காது.
ஏன்னா இவர்கள் கூறிய எல்லா கருத்துக்களுமே பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு பின் ஒண்ணு முரணாக இருக்கிறது. ஏரோப்ளேன் மோட்ல இருந்ததுன்றாங்க, பேசினாங்கன்றாங்க, அந்த பொண்ணு கண்ணுக்கு ஏத்தாப்புல பேசினாங்க சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, பேசுற மாதிரி போன் பண்ணாம நடிச்சாங்கன்றாங்க. நீங்களா புலன் விசாரணை நீங்க எப்படி செய்ய முடியும்? எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. இப்போ நீங்க வந்து இந்த இதுல பாத்தீங்கன்னா தாம்பரம் விஷயத்தில் பார்த்தீர்களா கூட என்ன சொல்றாங்க, இல்லை அவர்கள் இப்படி கூறிவிட்டார்கள், புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அப்போ எப்படி வந்து திமுக இந்த கொடி கட்டினதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஈசிஆர்ல சொல்றாங்க. அவர்கள் வந்து டோல் பாஸ் பண்றதுக்காக கட்டிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம டோல் வந்து இனிமேல் யாரும் டோல் கட்ட வேண்டாமா, எல்லாரும் ஒரு டிஎம்கே கொடி வாங்கி வச்சு கட்டி வண்டியில கட்டிட்டு போயிடலாமா? சோ திமுக என்பது இன்னைக்கு வந்து அராஜகத்தின் உச்சகட்டமாக பலவிதமான செயல்களை தமிழகத்தில் செய்து கொண்டு காவல்துறையை வைத்து எல்லாவற்றையும் மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி கிட்டத்தட்ட 55 வழக்குகள் போக்சோ வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எங்க போய் சொல்லுவீங்க? இதுக்கு வந்து காவல்துறை ஏவல் நாங்க வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோன்றீங்க. எங்க இரும்பு கரம் கொண்டு அடக்கினா எப்படி இத்தனை விஷயங்கள் நடக்கும்? எப்படி நடக்கிறது இத்தனை விஷயங்கள்? ஒரு 3 வயது குழந்தைக்கு வந்து இங்க பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல. சரி, அதற்கான போராட்டத்தை அதிமுக எடுக்கலையே மேடம். அறிக்கையில தானே முடிச்சாரு. இல்ல திமுக சரியில்லை அப்படின்னு சொல்லி. இல்ல அதாவது போராட்டம் பண்ணலாம். தலைவர் வந்து அறிக்கையில முடிக்கிறாரு. நாங்க வந்து அதாவது நிர்வாகிகளும் தொண்டர்களும் மக்களோட மக்களாக அங்க நாங்க போராடிக்கிட்டு தான் இருக்கோம். அதுல போராடலன்னு நீங்க சொல்ல முடியாது. ஆனால் அதிமுகவினருடைய அனைத்து போராட்டங்களையும் இருட்டடிப்பு செய்வதற்கென்றே மீடியால வந்து இப்போ வந்து சோசியல் மீடியாலையும் சரி மீடியாலையும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து இன்பநிதியோ இல்ல உதயநிதி, இன்பநிதிக்கு பேண்ட தட்டி விட்டதை வந்து போட்டோ போட்ட மக்களால யார் அந்த சார்னு ஏன் இன்னும் பதில் சொல்ல முடியல? யாராவது ஒரு அமைச்சர்கிட்ட போய் கேட்க சொல்லுங்களேன். அந்த கேள்வி இன்னி வரைக்கும் எழுப்பியிருக்காங்களா? ஆனா வெளியில வந்து என்ன புலம்பினாங்க பிரஸ்காரங்க, எங்களுடைய போட்டோவை பிடிங்கிட்டாங்க, எஃப்ஐஆர் வெளியில வந்து நீங்க போனை பிடிங்கிட்டாங்கன்ட்டு புலம்புறாங்க. உங்களுக்கு வந்தா ரத்தம், இதே அதிமுகவினருக்கோ பொதுமக்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அப்போ இப்படிதானே இருந்துச்சு. திமுக தான் பண்ணிருக்காங்களா? இல்ல நீங்க இல்ல நீங்க இப்ப நான் என்ன கேக்குறேன், அந்த ஈசிஆர் மேட்டர்ல என்ன சொன்னாங்க, திமுக கொடி கட்டி வந்தது. ஆனா திமுக பேட்டி கொடுக்குறான். நான் வந்து அதிமுக பேட்டி கொடுக்குறான். நான் கேள்வி கேட்கிறேன், யாரோ யாரோ ஒருத்தரை நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. அரெஸ்ட் பண்ண நீங்க புலன் விசாரணை நீங்க செய்வீங்களா, இல்ல அக்யூஸ்ட் கூப்பிட்டு உட்கார வச்சு பேச வைப்பீங்களா? அப்பவே அங்க சட்டம் மீறப்பட்டு இருக்கிறது தெரியுது இல்ல. காவல்துறை யாருக்கும் ஏவல் துறையாக இருந்துதானே அந்த அக்யூஸ்ட் பேச விட்டு ஒரு வீடியோ வெளியில விடுது. இல்ல திமுகங்கற விமர்சனம் வந்ததனால தான் அந்த வீடியோ வெளிய வந்திருக்கு. திமுகங்கற விமர்சனம் வந்ததனால ஏன்னா அந்த திமுக கொடி பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த ஒரு காரணத்துக்காக. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். திமுக கொடின்னு பாத்துட்டாங்க, மக்கள் பாத்துட்டாங்க, வேற வழி இல்ல. அதனால அக்யூஸ்ட் நீங்க காவல்துறை உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. அதனால நீங்க அக்யூஸ்ட் பேச வச்சு ஒரு வீடியோ விடுறீங்க. நீங்க விசாரணை பண்ணுங்கன்னா நீங்க எங்க வீடியோ போடுறீங்க? உங்களுக்கு சினிமாவை எடுக்க சொன்னோம். கதை வசனம் என்னன்னா இல்ல நான் வந்து திமுக கிடையாதுங்க, நான் திமுக சொன்னாங்க, நான் பரம்பரை அதிமுக தான சொல்றாப்ல. இல்ல அவர் நான் என்ன கேக்குறேன், பரம்பரை அதிமுக காரணமாக இருந்தால் நீ வந்து விசாரணை அறிக்கை அப்ப மத்த அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணுடைய எஃப்ஐஆர் வெளில விட்டீங்களா, அந்த எஃப்ஐஆர் வெளில விட வேண்டியதானே? அவனுடைய இதாங்க உங்க கார்டு நம்பரு, இவன் தான் இதுன்னு சொல்லி நீங்க விட வேண்டியதானே? நீங்க ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி, நான் தான் சொல்றேன் இவங்க ஸ்கிரீன் பிளே டைலாக். ஏன்னா இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருப்பார், விளையாட்டை பாக்குறாரோ இல்லையோ நல்ல ஸ்கிரீன் பிளே பண்ணி இந்த மாதிரி வேலைகளை திமுக வந்து செய்து கொண்டிருக்கிறது அதிமுக எதிராக. இல்லைன்னா ஏன் இப்படி நடக்க போகுது? நீங்க நான் என்ன கேக்குறேன், எந்த அக்யூஸ்ட் அவ அதிமுகவா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? திமுக அதிமுக ரைவல்ரி பார்ட்டிஸ்னு எல்லாருக்கும் தெரியும். அவன் அதிமுக காரனா இருந்தா நீங்க அவனை உள்ள வச்சு நீங்க வந்து இன்னும் அவனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்க ஏற்பாடுகளை பண்ணுவீங்களா? இல்ல அவனை பேச விட்டு நான் வந்து அதிமுக காரன் சொல்லும் போதே எங்க அப்பா குதிர்குள்ள இல்லைன்னு தெரியுது. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு போலி நாடகம், போட்டோ ஷூட்லயே தான் இவங்க வாழ்றாங்க. அதுதான் நாங்க சொல்றோம், இவங்க போட்டோ ஷூட்ல வாங்குறாங்க. நாங்க மக்களோட மக்களா, மக்களுடைய கை கோர்த்து கொண்டு நாங்க மக்களோட மக்களா ஃபீல்டுல நின்றுட்டு இருக்கோம். இதனுடைய விளைவு வந்து 2026 எலெக்ஷன்ல தெரியும். ஏன்னா நீங்க ஒரு சின்ன குழந்தை போக முடியல, கிளாம்பாக்கத்துல கொண்டு போய் நீங்க போட்டீங்க. அப்பவே வந்து எதிர்கட்சியாக இருக்க எல்லாரும் குரல் கொடுத்த போது என்ன சொன்னோம், அவ்வளவு தூரத்துக்கு வந்து நீங்க வந்து வசதிகளை செய்து கொடுக்காமல் மாற்றப்பட்டதுன்னு சொன்னோம். ஏதோ ஒரு உட்காரணத்துக்காக தான் நீங்க கோயம்பேடுல இருந்து மாத்தினீங்க. அது எதுக்காக பண்ணீங்க? ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு அதிமுக ஆட்சியில அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டதுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதை முறைப்படி செயல்படுத்த வேண்டுமா இல்லையா? நீங்க கிளாம்பாக்கத்துல போகும்பொழுது அங்க வந்து வெளியூர்ல இருந்து பெண்கள் வருவார்கள். இங்க சென்னையில வந்து இப்போ விழாக்காலம் வரப்போகுது, இப்ப கிரௌட் அதிகமாயிருச்சு. இல்ல அதனால மாத்திருக்கலாம்ல. நீங்க அதெல்லாம் மாத்தினீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும், அங்க வந்து லோக்கல் ஸ்டேஷன் ஒண்ணு இருக்கணும், அதுல இருந்து வர மாதிரியான பெண்களுக்கோ இதுக்கோ இல்ல வேற வசதிகள் அங்க இருந்து அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு நீங்க பண்ணிருந்தீங்கன்னா நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனால் நீங்க அங்க போய் ஒரு ராத்திரி 10 மணிக்கு வந்து ஒரு 4 பேர் வந்து ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போகிறார்கள், வெளிமாநில பெண்ணை கடத்தி கொண்டு போகிறார்கள். அந்த பெண்ணை கத்தி வெளியில வரான்னா இங்க பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? சரி, பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனா அந்த ஏடிஜிபிக்கே நீங்க பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கீங்களே. அவங்களை கொலை முயற்சி பண்றாங்கன்னு அவங்களே சொல்றாங்க.
அப்ப இந்த தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கா இருக்கு, இவங்க வந்து மக்களை பாதுகாக்க போறாங்க, இவங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குறாங்க அப்படின்னு சொல்ற பொய்யெல்லாம் நம்ப சொல்றீங்களா? உள்ளையே இவங்கள் வந்து முழுக்க கூறுவது அத்தனையும் பொய்யாக கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்ற வேலை செய்து மக்கள் ஏமாறல. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களே ஒழிய மக்கள் யாரும் ஏமாற தயாராக இல்லை. ஏன்னா ஒரு 3 வயது குழந்தைங்க நல்லா இல்ல, 30 வயது பெண்ணும் இங்க நல்லா இல்ல, 60 வயது மூதாட்டிக்கும் இங்க பாதுகாப்பு இல்ல. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை நாங்க பெண்களை பாதுகாக்கிறோம் சொல்றது எப்படி இருக்குன்னா, வேங்கை வயல் சம்பவத்துல வந்து நீங்க யாருமே அந்த பக்கம் போய் வெட்டி கூட பார்க்காம இருந்தீங்க. ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் அந்த இடத்துல போய் இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல வந்து இந்த மாதிரி அயோக்கியத்தனை நடக்கக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு உச்சகட்ட ஒரு அவமானம் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு நடந்த போது அங்கே ஒரு அமைச்சராவது அங்கே சென்றார்களா? சட்ட அமைச்சர் ரகுபதி சென்றாரா? அப்போ இவங்கெல்லாம் என்ன வந்து இவங்க எப்படி சமூக நீதியை பற்றி பேச முடியும், இவர்கள் எப்படி பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேச முடியும், இவங்க எப்படி சட்டம் ஒழுங்கு பற்றி பேச முடியும், இவங்க என்ன பெண்களுக்கு இல்ல தமிழக மக்களுக்கு என்ன நன்மை செய்துட்டாங்க? இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா எத்தனை லேப்டாப் கொடுத்துருக்காங்க, எத்தனை மாணவ மாணவிகளுக்கு எத்தனை லேப்டாப் கொடுத்துருக்காங்க, சைக்கிள் கொடுத்துருக்காங்க? ஒண்ணும் கிடையாது. அம்மா கொண்டு வந்து மக்களுக்கு பார்த்து அதிமுக செய்த அனைத்து திட்டங்களையும் பாழடித்து விட்டது. எது நிறைவேற்றிருக்காங்க? வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க, வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. நாங்க வேற ஒண்ணும் கேட்கல, வெள்ளை அறிக்கை கொடுங்க. சட்டசபையில கேட்கலாம் மேடம். சட்டசபையில கேட்கலாமா? சட்டசபையில கேட்டு கொண்டு தான் சட்டசபையில பேசினா உடனே நீங்க வந்து இருட்டடிப்பு செஞ்சுறீங்க. அதே சட்டசபையில் 2 மணி நேரங்களுக்கு மேலாக ஒற்றை ஆளாக இவர்கள் அத்தனை பேருக்கும் அத்தனை கேள்விகளை பேசி ஒரு மனிதனாக நின்று பேசியவர் தானே பொதுச் செயலாளர் இப்ப ரீசெண்டா பேசினார் இல்லையா? அத்தனை கேள்விகள் ஏதாவது அவங்கள்ட்ட பதில் வந்ததா? வராது. ஏன் கேட்டீங்கன்னா அவர்கள் உண்மையை ஒப்புக்கொண்டு எப்படி வந்து இந்த திரௌபதி வந்து அவமானப்படுத்த போது எல்லாம் கண்மூடி வாயை பொத்திட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி முதலமைச்சர் முதற்கொண்டு அனைவரும் கையை கட்டி வாயை பொத்தி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் இங்க நடக்குது. பொதுச் செயலாளர் அவர்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு அங்கேருந்து பதில் வந்ததா? இல்ல. இப்ப நான் கேட்கிறேன், இத்தனை பெண்களுக்கு இவ்வளவு கொடுமை நடக்குது, இதுக்கு பதில் இருக்கா? அப்ப நீங்க எதுக்கு கிளாம்பாக்கத்துல கொண்டு போய் வச்சீங்க? கிளாம்பாக்கத்துல கொண்டு போய் வச்சாங்க, பெண்கள் வருவார்கள், தனிமையா இப்ப பெண்களுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, வயதானவர்களுக்கு இருக்கிறது. நீங்க என்ன ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டீங்க, நாங்க கொண்டு போய் நீங்க வச்சிருக்கீங்க, என்ன ஃபெசிலிட்டி கொடுத்துட்டீங்க? நான் தான் சொல்றேன், இந்த 10 நாட்கள்ல 55 கேஸ்க்கு போக்சோ கேஸ் வந்திருக்குன்னா இதை நீங்க எங்க போய் சொல்லி, இது தமிழகத்துக்கு தலைகுனிவு இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு பெண்கள் இங்கே பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு திமுக கொடி கட்டி விட்டால் அவர்கள் வெளியில் வந்து விடுவார்கள் என்று நம்பிக்கையை ஊட்டியது திமுகவினரா வேற யாராவது? இதையும் நாங்க சொல்லல, அவங்களே தான் சொல்றாங்க. டோல் பாஸ் பண்ணணும்ன்றதுக்காக கொடி கட்டி இருக்கிறாரு. அப்போ திமுக கொடி கட்டினா டோலை வந்து ஈஸியா கிராஸ் பண்ணலாம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க ஏமாத்துறீங்க, மத்திய அரசாங்கத்தை நீங்க ஏமாத்துகிறீர்கள். அப்போ இந்த ஏமாற்றுதல் வந்து ஒரு ஸ்டெப்லயும் நீங்க திமுக காரனுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. அந்த திமுக கொடி என்பது உங்க கட்சி கொடி இல்ல, திருட்டு கொடியா இருக்குது. ரெட்டைமலை சீனிவாசன் திருடினீங்க அந்த கொடிய. ரெட்டைமலை சீனிவாசன் என்பது அவருக்கு எதுக்கு பெயர்? அவர் தான் உதயசூரியன் என்ற பத்திரிகையை நடத்தினார், அவர்கிட்ட இருந்து நீங்க வாங்கினீங்க. ஒரு பட்டியலின மக்களுடைய ஒரு தலைவராக இருந்தவர் வைத்திருந்த ஒரு லோகோவை நீங்க திருடினீங்க. இப்ப அந்த திருட்டு கொடி என்ன ஆகுது? திருட்டுக்கு உபயோகப்படுது. இதுதானே நடக்குது. இப்போ இது வரைக்கும் நீங்க அதிமுக பத்தி எத்தனை குற்றங்கள் நீங்க சொன்னாலும் மக்களுக்கான ஆட்சி தான் அதிமுக கொடுத்திருக்குது. சாதிக் பாஷா, இஸ்லாமியர்களை பத்தி பேசுவோங்க. சாதிக் பாஷாவை எடுத்துக்கோங்க. ஏற்கனவே இருந்த சாதிக் பாஷா என்று ஒருவர் இருந்தார், அவர் மட்டும்தான் பொருளாளராக இருந்தார் திமுகவில், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவருக்கு அப்புறம் கட்சியில வந்து முஸ்லிமே இல்லையா? அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதா? இருக்காங்களே. ஆவடி நாசர் உடனே வெளியில எடுத்தாங்களா இல்லையா? 30,000 கோடி அடித்து இருக்கிறார் என்று பிடிஆர் பேசின உடனே அவரை வந்து பினான்ஸ்ல இருந்து தூக்கிட்டு வேற டிபார்ட்மெண்ட் கொடுக்குறீங்க. என்ன இப்போ நீங்க வந்து என்ன பண்ணினீங்க? உங்களுடைய எல்லா தவறுகளையும் உங்களுடைய அமைச்சர்களே தானே வெளிப்படுத்துறாங்க, வெளியில எல்லாம் ஆளு தேவையில்லை, உங்களுக்குள்ளே தானே வெளிப்படுத்துறாங்க. அப்போ ஆவடி நாசர் மட்டும்தான் இந்த இவருடைய அமைச்சரவையில் குற்றம் செய்திருக்கிறாரா? அவரை நீங்க ஈஸியா தூக்கி போட்டீங்க. காரணம் என்ன? ஒரே காரணம், அவர் சிறுபான்மை சமூகம், அவர் இஸ்லாமிய சமூகம். உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்க வந்து தூக்கி பக்கத்துல வச்சுப்பீங்க, வேண்டாம்னா தூக்கி உதறி தள்ளிடுவீங்க. இதுதான் இவர்கள் இல்ல. மத்த யார் பேர்ல அலிகேஷன் இல்ல இல்லையா? மத்த எந்த அமைச்சர்கள் பேர்லயும் அலிகேஷன் இல்லை, எல்லாம் அப்படியே ரொம்ப கிளீன் ஸ்லேட்டா இருக்காங்களா? எல்லார் பேர்லயும் தான் அலிகேஷன். ஏங்க முதலமைச்சர் பேர்ல அலிகேஷன் தானே கொடுக்குறாரு. அவரு 30,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க இந்த குடும்பம் கொடுத்தாரு பிடிஆர். அப்ப இவரே ராஜினாமா பண்ணிடுவாரா? இல்ல உதயநிதி ராஜினாமா பண்ண சொல்லுவாரா? சரி, அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பில் இருக்கட்டும், ஏன்னா அவர் வந்து அடிப்படை தொண்டன்ல வந்திருக்காரு, ரைட்டு, விட்டுலாம். எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம இன்னைக்கு ஒருத்தர் வந்து துணை முதல்வராக வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அதுக்குள்ள கட்சிக்குள்ள எவ்வளவு பொறுமல்கள் இருக்கிறது. அப்ப அவங்க பேர்ல எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லையா? பொன்முடி அவர்களுக்கு நீங்க திரும்ப ஏன் கொடுத்தீங்க? ஏன் செந்தில் பாலாஜி கேஸ்
வெயில்ல வந்தவருக்கு தானே நீங்க வந்து மந்திரி கொடுக்கணும்னு சொல்லி நீங்க போராடினீங்க. அப்ப இதெல்லாம் என்ன எந்த வகையில் நீங்க சேர்ப்பீங்க? குற்றம் சாட்டப்பட்டிருக்கு மேடம். இதுவரைக்கும் தீர்ப்போல இல்ல. தீர்ப்பு வரல, சரிங்க. நீங்க அவசர அவசரமா அவருக்கு நீங்க கொடுத்து உங்க பிள்ளைக்கும் கூப்பிட்டு உட்காந்து வச்சு நீங்க கொடுக்குறீங்க. உங்களுக்கு தேவைன்னா டெல்லிக்கு போய் கால்ல விழுந்து உங்க காரியத்தை சாதிச்சுட்டு வந்துடுறீங்க. உங்களுக்கு நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு நீங்க வந்து மத்திய அமைச்சரை நீங்க கூப்பிட்டுக்கிறீங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க? அதிமுக வந்து சிறுபான்மையினருக்கு எதிரானதுன்னு சொல்றீங்க. நீங்க பொழக்கடை வழியாவே கோயிலுக்கு போனவங்க, பொழக்கடை வழியாவே நீங்க வந்து இந்த மாதிரியான ஆனா மக்கள் ஏத்துக்கலையே மேடம். இப்ப இதே சிறுபான்மை மக்கள் ஏன் அதிமுக ஏத்துக்கல? திமுக ஏன் இல்ல, ஏத்துக்கல? திமுகவை ஏத்துக்கிட்டாங்கன்ற நினைப்புல திமுக இருக்காங்க. ஆனால் திமுக செய்த அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் உரிச்சு போட்டு காமிக்கிறதுக்கு இன்னும் ஆட்கள் வந்து இங்க குறைவாக இருக்கிறார்கள். அவர்கள் அதிமுகவுல திமுகவிலே சொல்றேன். அங்க திமுகவுல உள்ள இருக்கிற தலைவர்களே நீங்க பாத்தீங்கன்னா தங்களுடைய சுயநலத்துக்காக ஒரு கம்யூனிட்டி அடகு வச்சுட்டு அங்க வந்து கோபாலபுரத்து அடிமைகளாக அவர்கள் இருக்கிறார்கள். புரியுதுங்களா? இது மக்களுக்கு இப்ப புரிய வைக்கின்ற வேலையை தான் அதிமுக செய்து கொண்டிருக்கிறது. அப்போ இது வந்து புரியக்கூடிய காலம் இப்ப வந்து விட்டது. ஏன்னா முன்ன மாதிரி நீங்க வந்து இந்த நாங்க சொல்றதெல்லாம் உண்மை, எங்களுக்கு வந்து எங்க கட்சியில வந்து ஊழலுக்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை. நீங்க ஊழலுக்கு இப்ப வரிசையா எல்லாரும் மாட்டுறாங்க. பொன்முடி அவர்களிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வரை நீங்க பண்றீங்க. இதே நான் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். அரசு பழிவாங்க நடவடிக்கை பிஜேபி பண்ணது. இதே அதிமுக ஏற்பட ஊழல்வாதிகள் இருக்காங்க, அவங்க ஆக்ஷன் எடுக்கல. பிஜேபில இருக்காங்க, ஆனா திமுக மட்டும் புரிய வைக்கிறாங்க. சரி, இப்படியே வைங்க, ஆக்ஷன் எடுக்கலனே வைங்க. இப்போ நீங்க ஆளுங்கட்சி செந்தில் பாலாஜி மீது கேஸ் கொடுத்தது யாரு? அதிமுகவா, பிஜேபியா, இல்ல வேற ஏதாவது ஆம் ஆத்மி கட்சி வந்து கொடுத்தாங்களா? அப்ப இருந்த திமுக தான். அப்போ இருந்த திமுக என்பதை விட இதே அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தார். வந்து இந்த மாதிரி ஏன் இவர் மேல ஆக்ஷன் எடுக்கல, ஆக்ஷன் எடுக்காம தூக்கி கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னது யாரு? இதே அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் கூறினாரு. நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, அந்த கேஸ்ல அவர் மாற்றாரு. நீங்க ஏன் வரிசையா வாசல்ல இளவு வீட்டுல போன மாதிரி அத்தனை அமைச்சர்களும் காலங்காத்தால 8 மணிக்கு அங்க போய் உட்கார்ந்தீங்களா இல்லையா? ஜிஹெச்ல அது ஒரு மேண்டேட்டரி அட்டெண்டன்ஸ் மாதிரி அன்னைக்கு போட்டாங்களா இல்லையா? அதை சொல்லுங்க. நீங்க மேண்டேட்டரி அட்டெண்டன்ஸ் போட்டாங்க எல்லா அமைச்சர்களும். அப்போ இதற்கு அப்போ நீங்க வந்து நீங்களே ஒருத்தனை குற்றவாளின்னு சொல்லுவீங்க. அப்போ அவன் மேல ஆக்ஷன் எடுத்தா நீங்களே அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷனுக்கு உள்ள வந்து நிப்பீங்க. அப்ப நீங்க என்ன நியாயத்தை பேசுறீங்க? நீங்க போட்ட கேஸ் தானே குற்றவாளி என்று சொன்னது நீங்கள் தான். இன்னைக்கு குற்றவாளி இல்ல, நாங்க தான் காப்பாத்துறோம்னு சொல்லி உங்க அட்வொகேட்ஸை வச்சு உங்களுடைய டீமை வச்சு தொண்டர்களை வச்சு நீங்க பாதுகாக்கிறது நீங்க தான். அப்போ ரெட்டை வேடம் போடுபவர்கள் நீங்களா அவர்களா? நாங்களாம் ரெட்டை வேடம் போடல. ரெட்டை வேடம் போலியா இருந்தா 2026 தேர்தலில் தெரிய போகுது. ரெட்டை வேடம் போலிதான். 2026 கண்டிப்பா வந்து அவர்களுடைய கதை முடியக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதெல்லாம் ஒண்ணும் இதுவே. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக வர்றதுக்கு முன்னால அந்த எலெக்ஷனுக்கு முன்னாலே என்ன சொன்னார் செந்தில் பாலாஜி அவர்கள்? கூட 11 மணிக்கு நம்மளுடைய வெற்றி அறிவிப்பு வரும், 11:06 மணல் அள்ளுவோன்னாரு. சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் நான் எதுவும் சொல்லலைங்க, அவங்கவுங்க சொன்னதுக்கு ரெக்கார்டு இருக்கு. அப்போ இவர்களுக்கு வந்து என்ன அந்த பீரியட்னா, நாங்க 10 வருஷம் நாங்க வந்து ஒரு இடத்தில் அடைக்கப்பட்டு எங்களுக்குரிய வாய்ப்பு வழங்கப்படாமல் எதிர்கட்சியாக நாங்க போராடிக்கிட்டு இருந்தோம். வெள்ள வந்தவொடனே நாங்க துவம்சம் பண்ணுவோன்ற அளவுல தமிழ்நாட்டை இவர்கள் கூறு போட்டு வித்து கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? ஏதாவது வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து விவசாயிகளுக்கு பாதுகாத்தவர் அண்ணன், விவசாயியாக பிறந்து விவசாயியாக இன்றைக்கும் ஒரு எளிமையான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஆனா அதே விவசாயிகளை வந்து விழுப்புரத்துல வந்து சிபிஐ கேஸ் போட்டது யாரு? குண்டாஸ்ல பிடிச்சு தள்ளினது யாரு? இந்த திமுக அரசு தானே. இவர்கள் விவசாயிகளை பாதுகாக்கிறாங்களா? எதுவுமே. ஏதாவது இவர்கள் கூறுவது அத்தனையுமே வந்து மக்களுக்கு எதிரான விஷயங்களைத்தான் இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை கூறினால் அவர்களை பிடித்து வந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு கேஸை போட்டு உள்ள தள்ளுவாங்க. இல்லைன்னா அவர்கள் மீது பொய் வழக்குகளை போட்டு பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கு காவல்துறை அவர்களுடைய கையில் இருக்கின்றது. அந்த விஷயத்தை நான் சொல்லலைங்க, அண்ணன் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. நாங்கள் வந்த உடனே இவரை நாங்க என்ன பண்ணுவோம்னு பாத்துக்கோங்க, நாங்க வருவோம், ஆட்சிக்கு வந்தோடனே நீங்க எங்க இருப்பீங்கன்னு பாருங்கன்னு ஒரு ஐஜியை மிரட்டினார்கள். சோ இது எதுவும் நாங்க சொல்லல, எல்லாம் அவங்களே தான். நாங்க சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம்னாரு பாத்தீங்களா? சொன்னது இந்த மாதிரி மிரட்டுவோம், குத்துவோம், மண் அழுப்போம், நாங்க நாட்டை ஒண்ணுமில்லாம தமிழ்நாட்டை ஒண்ணுமில்லாம பண்ணுவோம்லாம் சொன்னாங்க. அதுக்கு மீறிய இப்ப வந்து அத்தனை பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்குரிய பிரச்சனைகள், ஒரு அதிகாரிகளுக்கே இங்க வந்து நியாயம் இல்லை. ஒரு எஸ்ஐக்கு அருவாள் வெட்டு விழுது, ஒரு விஏஓ உள்ள வச்சு பூட்டிட்டு திமுக ஆதரவாளர் வந்து அவங்கள வந்து மிரட்டுறாரு, அடிக்கிறாரு. இப்படி பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுடைய புகலிடமாக தமிழகம் மாறிக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த தமிழக அரசு எப்படி வந்து நாங்க நல்லாட்சி கொடுத்தோம் இவங்க எந்த மூஞ்சை வச்சுட்டு மக்கள்கிட்ட போய் சொல்லுவாங்க? ஆனால் இதே அம்மையார் புரட்சி தலைவி அவர்கள் விட்டு சென்ற அந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா 3 முறை சிறந்த மாநிலமாக தமிழகம் வந்து தேர்வு பெற்றதா இல்லையா மத்திய அரசால்? கண்டிப்பா.
அப்போ நல்லாட்சி கொடுத்திருக்காருன்னு தெரியும். அந்த 4.5 ஆண்டு கழிச்சு மக்கள் வந்து அவங்க நெஞ்சத்தோடு சொன்னாங்கன்னா ஒரு நாளைக்காவது இப்படிப்பட்ட கரண்ட் கட்ட அவங்க அனுபவிச்சாங்களா? இல்ல மின்சார கட்டம் அளவுக்கு அதிகமாக எங்கேயாவது உயர்த்தப்பட்டதா அப்போ அவர்களுக்கு? மக்களுக்கான ஆட்சிங்கிறது. அதிமுக ஆட்சி எப்பவுமே மக்களுக்கான ஆட்சி, மக்கள் நலனை பார்த்து பார்த்து செய்கின்ற ஆட்சி. அம்மையார் அவர்களும் புரட்சி தலைவர் அவர்களும் விட்டு சென்ற அந்த பணிகளை செய்து கொண்டிருப்பவர் தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். கண்டிப்பா மேடம். நன்றி மேடம். நன்றி. Taste Daily. Taste the Daily. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.